நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மோகன்தாஸ். நான் திருச்சி மாவட்டம் மணப்பாறையிலிருந்து பேசுகிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்பாக திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த யோகா மாஸ்டர் சங்கர் ஐயா அவர்களை சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைச்சிது. நான் சென்னையில் ஒரு யோகா சென்டரில் நான் யோகா கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தேன். யோகா கிளாஸ் எடுத்துகிட்டு கோயம்புத்தூரில் ஒரு யோகாசன போட்டி ஒன்று வச்சுருந்தாங்க. அந்த யோகாசன போட்டியில் கலந்துக்கிறதுக்காண்டி நான் கோயம்புத்தூர் போயிருந்தேன். கோயம்புத்தூர் வந்திருந்தப்போ இங்கே சங்கர் யோகா மாஸ்டரை சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. நான் அவரை கூட சந்தித்து நிறையா கலந்துரையாடல், யோகா சம்மந்தப்பட்டமான நிறையா எனக்கு தெரியாத தகவல்கள் எல்லாத்தையும் நான் அவர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டேன். நிறையா எனக்கு அன்றைக்கு நல்லா வழிகாட்டி எனக்கு நல்லா சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சின்ன ஒரு தகவல் ஒன்று சொன்னாங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு இடத்துல சென்டரில் ஒருத்தர்கிட்ட போய் வேலை செஞ்சீங்க அப்படின்னா, நீங்கள் மிஞ்சி போனால் இப்போ எவ்வளோ வாங்குறீங்க? ஒரு 18,000 15,000. இதுவே இன்னொரு 5 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 5,000 தான் உங்களுக்கு சம்பளம் சேர்த்து கொடுத்துருப்பாங்க. மிஞ்சி போனால் 20,000 25,000க்குள்ளே தான் உங்களுடைய இன்கம் அது இருக்கும். அதனால் நீங்கள் அந்த இடத்துலேருந்து வெளியில் உங்களுக்கான ஒரு பிளேஸ்மெண்ட்டை நீங்கள் உருவாக்குங்க. உங்களுக்கான ஒரு சென்டர் வைங்க. நீங்கள் சென்டர் வச்சு உங்கள்கிட்ட நல்ல திறமை இருக்குது, நீங்கள் நல்லா யோகா கிளாஸ் எடுக்கிறீங்க, நான் பார்த்துருக்குறேன். அதனால் நீங்கள் அதெல்லாம் நல்லா உங்களுக்கான சென்டர் வச்சு நீங்கள் அதை ரன் பண்ண முயற்சி பண்ணுங்களேன்னு சொல்லி எனக்கு ஒரு நல்ல தகவல் சொன்னாங்க. எனக்கும் நம்முடைய சொந்த காலில் நிற்கணுமே அப்படிங்கிற நமக்குன்னு ஒரு சென்டர் வேணும், நம்மளும் அது மாதிரி வச்சு ரன் பண்ணணும், நிறையா மக்கள் உலகம் முழுவதும் சென்று யோகாசன வகுப்புகள் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு அந்த நேரத்தில் அவர் சொன்ன குழு எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு. உடனே சென்னையில் போய் நான் வேலை செஞ்ச இடத்துல உடனே வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு நம்மளுடைய சொந்த பகுதியான மணப்பாறைக்கு நான் வந்துட்டேன். இங்கே மணப்பாறையில் நான் யோகா சென்டர் கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டு காலமாக வச்சு நான் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். 2016ஆம் ஆண்டிலிருந்து யோகா சென்டர் வச்சு நான் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். ஆரம்பித்த புதுசில் கொஞ்சம் சிறு தடுமாற்றங்கள் இருந்துச்சு. எப்படி ரன் பண்ணுறது, மக்களை எப்படி நமக்கு வர வைக்கிறது, யோகா பற்றின சரியான விழிப்புணர்வு மக்களுக்கு இல்லாமல் இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம எப்படி கொடுக்குறோம், நம்ம தெரிஞ்ச நண்பர் சர்க்கிளை எப்படி நம்ம இந்த யோகா பற்றி நம்ம சொல்லி நம்ம ஒரு வகுப்புக்கு எல்லாத்தையும் எப்படி வர வைக்கிறதுங்கிறதுக்கான வழிமுறைகள் எதுவுமே தெரியாமல் நான் தடுமாறிட்டு இருந்த நேரங்களில் அப்போ என் சென்டர் வச்சு எப்படி ரன் பண்ணணும், எப்படியெல்லாம் நீங்கள் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு தகுந்த ஆலோசனைகளை எனக்கு திருப்பூரில் இருந்துக்கிட்டே நண்பர் ஐயா சங்கர் ஐயா எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் ஒரு சில காம்படிஷனுக்கெல்லாம் போகிறதுக்கு நான் ரொம்ப வழிகாட்டியாக இருந்தாங்க. அந்த வகையில் பார்க்கும்பொழுது பாண்டிச்சேரியில் 2019ஆம் ஆண்டு பாண்டிச்சேரியில் நடந்த இன்டர்நேஷ்னல் யோகா காம்படிஷன் போட்டியில் நான் கலந்துக்கிட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் என்னுடைய ஏஜ் கேட்டகரியில் நான் முதல் பரிசு வாங்கினேன். அதுக்கு நான் முதல் பரிசு வாங்குறதுக்கு காரணம் சங்கர் ஐயா தான். என்ன காரணம் அப்படின்னா, அந்த கேட்டகரியில் சிலபஸை கொடுத்துருந்தாங்க. அந்த சிலபஸில் என்ன ஆசனம் பண்ணணும், ஓன் சாய்ஸ் ஆசனம் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியலை. ஆனால் சங்கர் சார் சொன்ன அந்த ஓன் சாய்ஸ் ஆசனம் நான் பண்ணதுனால தான் என்னால் அந்த காம்படிஷனில் வின் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா அதற்கு முன்னாடி நான் நிறைய அந்த காம்படிஷன் அட்டன் பண்ணியிருக்கிறேன். என்னால் போய் வின் பண்ண முடியலை. ஒவ்வொரு வருஷமும் போயிட்டு பாதியிலே வெளியில் வந்துடுவேன். இது மாதிரி எனக்கு நிறையா வழிகளில் சப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப நல்ல மனிதர் அவர். நிறைய மக்களுக்கு நல்லது செய்யணும். திருமூலர் சொல்வார் இல்லையா, யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம். நான் பெற்ற இன்பத்தை அவருக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திருப்பூர் மாவட்டத்தில் கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு சேவை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உடல் மனம் ஆரோக்கியத்தில் எல்லாருமே கோடீஸ்வரனாக இருக்கணும் அப்படிங்கிறக்காண்டி நல்லா யோகா சம்மந்தப்பட்டமான ஆரோக்கிய சம்மந்தப்பட்டமான குறிப்புகளையும் தகவல்களையும் சொல்லிக் கொடுத்து மக்களுக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வழிகாட்டியாக இருக்கிறாரு. இது மாதிரி நண்பர்களே, நீங்களும் ஒவ்வொரு உங்களுடைய நண்பர்கள் வட்டத்தை அதிகப்படுத்தி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது மாதிரி நிறைய நண்பர்கள் நமக்கு கிடைப்பாங்க. நிறைய நண்பர்களுடைய சப்போர்ட்டுனால தான் நம்ம வாழ்க்கையில் நல்லா உயர்ந்த இடத்துக்கு போக முடியும். அதனால் நீங்கள் என்ன மாதிரியான நண்பர்களை தேர்ந்தெடுத்து அவங்க கூட பழகுறீங்க அப்படிங்கிறத கவனத்தை வச்சுக்கோங்க. நீங்களே இது மாதிரி நல்ல நண்பர்கள் கூட பழகுங்க. உங்களுக்கான வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையை நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்த முடியும். நன்றி.